வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு வியாழக்கிழமை, கூட்டம் கொஞ்சம் இருக்குது. திங்கக்கிழமை தான் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னைக்கு வியாழக்கிழமை. திங்கக்கிழமை வர வேண்டியது சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு. அன்றைக்கி மழை அதிகமாக இருக்கிறதால வர முடியல. ஸோ இன்றைக்கி வந்திருக்கேன். கடவுள் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார், மனசுக்கு தான் எல்லாத்துக்கும் கோச்சிப்பாங்க இல்லையா? அருமையான தரிசனம். இன்றைக்கி 3வது வாரம். இப்போ நான் வந்திருக்கிறது 3வது வாரம் வந்திருக்கேன் சிறுவாபுரி முருகன் கோவில். இன்றைக்கி என்ன ஒரு அற்புதமான ஒரு காட்சி. நான் அபிஷேகம் நிறுத்தி அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து தான் வந்தேன். 3வது மாதிரி கிடச்சிது. இந்த கோயில் நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும். 6 வாரம் வரும். 6 செவ்வாய்க்கிழமை வருவாங்க. சில பேர் வெள்ளிக்கிழமை 6 வெள்ளிக்கிழமை வருவாங்க. என்னை பொறுத்தவரை 10 வாரம் வரதான் வெளியில் இருக்கேன். 10வது வாரம் வரப்போ வீட்டில் கேசரியோ புளியோதரையோ ஏதோ ஒன்று எடுத்துன்னு இங்கே பக்தர்கள் பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க. பின்னாடி பாருங்க. எனக்கு அறுபடை முருகர் கோயில் இருக்கீங்க. திருத்தணி போயிருக்கேன், பழனி போயிருக்கேன், திருச்செந்தூர் சின்ன வயசில் போயிருக்கேன், திருத்தணி போயிருக்கேன், பழமுதிர்ச்சோலை போனதில்லை, சுவாமிமலை போயிருக்கேன். ஸோ அறுபடை முருகன் கோயிலில் பழமுதிர்ச்சோலை மட்டும் நான் போகலை. அது இப்போ திருச்செந்தூர் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுது. திருப்பதி ஈக்குவலுக்காக திருச்செந்தூர் அவ்வளோ கூட்டம் வருதுன்னாங்க. எனக்கு போகணுன்னு ஆசை. பட் கண்டிப்பாக நம்மளால் அவ்வளோ போக முடியுமா தெரியாது. 4 டேஸ்னால் போகிறது ஒரு நாள், வரது ஒரு நாள். தம்பி விட்டெல்லாம் அவ்வளோ நாள்லாம் இருக்க முடியாது. ஒரு நாள் தான். காலைல போனால் நைட்டு இல்லாட்டி 3 நாள் அவ்வளோதான். தம்பி எதிர்த்துருப்பான், டிஃபன் தந்துருப்பாங்க, வீட்டுக்கு குளிப்பாங்க. எங்கே போனாலும் அவன் என்ன பண்ணான் அதே தான். அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அந்த நீங்கள் தொட்டு கொண்டுங்க. பால் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க.